சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக விசாரணை குழு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி தன்னுடைய அறிக்கையில் அரசுக்கும் அங்கீகார குழுவுக்கும் பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அரசுக்காகட்டும் அதே போல இந்த அங்கீகார குழுவாகட்டும் இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த விசாரணை குழு தரப்பிலிருந்து பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அந்த விசாரணை குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கு, சட்ட ரீதியாக அடுத்து இது தொடர்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கு, உங்களுடைய பார்வை என்ன? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரக திருட்டு நடைபெறுவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியாகியது. அங்கு நடைபெறக்கூடிய முறைகேடுகள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாயிலாக அம்பலப்படுத்தப்பட்டது. விசைத்தறி தொழிலாளர்களினுடைய கடன் பிரச்சனை, அவர்களது பண தேவை ஆகியவற்றை பயன்படுத்தி ஆசை காட்டி மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகம் தேவைப்படுபவர்களுக்கு அந்த சிறுநீரகத்தை விற்று இடைத்தரகர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடைத்தரகர்களை மருத்துவமனைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்கிற அந்த அதிர்ச்சியான செய்திதான் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அதிர்வலைகள் என்ற செய்தி ஏற்படுத்தியது. ஏனெனில் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஏமாற்றி அவரது படிப்பறிவின்மை ஏழ்மையை பயன்படுத்தி அந்த சிறுநீரகத்தை எடுத்து வசதி படைத்தவர்களுக்கு விற்று பிழைப்பது என்பது மருத்துவமனைகள் செய்யக்கூடிய காரியமா என்ற அளவிற்கு அது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்ச்சியாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டதன் வாயிலாக அது அரசினுடைய கவனத்திற்கு சென்று அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த வகையில் தான் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் வினீத் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த சுகாதார திட்ட இயக்குனர் வினீத் என்பவர் அவர் IAS அதிகாரி மட்டுமல்ல, அவர் ஒரு மருத்துவரும் கூட. அதே போல அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களும் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இப்படி மருத்துவர்கள் குழுவானது அதே நேரத்தில் அவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த மருத்துவர் குழு தான் இந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி இருக்கிறது. அவர்கள் முதல் கட்டமாக இந்த சிறுநீரக தானம் வழங்குபவர்கள் யார், அவர்கள் எத்தகைய ஆவணங்களை அளித்திருக்கிறார்கள், அது தொடர்பான கோப்புகளை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய ஆவண மோசடி அம்பலமாகி இருக்கிறது. இந்த உறுப்பு மாற்று சட்டம் 1994ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்தியாவில் மத்திய அரசால் இயற்றப்பட்ட அந்த உறுப்பு மாற்று சட்டத்தின்படி நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஒரு குடும்பத்திற்குள் இருப்பவர்கள் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த விளைவில் அவர்கள் சிறுநீரகத்தை தானம் செய்யலாம் என்றுதான் இருக்கிறது. யார் ஊர் பேர் தெரியாதவர்களிடம் பணம் வாங்கி கொண்டெல்லாம் அப்படி உறுப்பு மாற்று சிகிச்சை செய்வதை சட்டம் தடை செய்திருக்கிறது. அதற்கு தண்டனைகளும் அபராதமும் கூட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அப்படி சிறுநீரகத்தை தானமாக கொடுப்பவர்கள் கொடையாளிகளை நெருங்கிய உறவினர்கள் போல் காட்டுவதற்காக ஆவண மோசடிகளை அரங்கேற்றிருக்கிறார்கள். முறைகேடாக ஆவணங்களை தயாரித்திருக்கிறார்கள். அப்படி தயாரித்தது மட்டுமல்ல, அப்படி சிறுநீரகம் கொடையாக வழங்குபவர்களுக்கு உரிய மருத்துவ அறிவு இல்லாத சூழலில், அது குறித்து எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத சூழலில், அது குறித்து எந்த கவுன்சிலிங்கும் வழங்காமல், அதே போல சட்ட ரீதியான அந்த விவரங்களையும் தெரிவிக்காமல் அவர்களை ஏமாற்றி அவர்கள் அத்தகைய ஆவணங்களை மோசடியாக தயாரித்திருக்கிறார்கள். தரகர்கள் இந்த ஆவண மோசடியை அரங்கேற்றிருக்கிறார்கள். மருத்துவமனைகளும் அந்த ஆவண மோசடிக்கு உடந்தை. அந்த ஆவணங்கள் அப்படி மோசடியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்களை வாங்கித்தான் இந்த மருத்துவமனைகள் அங்கீகார குழுக்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்பது அவர்களது விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை சட்டம் அந்த 1994ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின்படி எத்தகைய விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமோ அந்த விதிமுறைகள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு இந்த ஏழைகள் அவர்கள் போதிய அறிவின்மை, வறுமை ஆகியவற்றை பயன்படுத்தி மோசடி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த விசாரணை குழுவானது உறுதி செய்திருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் மிக முக்கியமான பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த நியூஸ் தமிழ் செய்திக்கு கிடைத்த வெற்றி. காரணம், இந்த சிறுநீரக மோசடியை பொறுத்தவரையில் சட்டத்தில் ஓட்டைகளுக்குள் புகுந்து அவர்கள் இதை அரங்கேற்றுகிறார்கள். அதை அவர்களை பொறுத்தவரை மருத்துவமனையையும் தரகர்களையும் பொறுத்தவரை நீங்கள் அவர்களை கேட்டால் அவர்கள் சட்ட ரீதியாக அதை செய்ததாத்தான் சொல்வார்கள். சிறுநீரகம் கொடுப்பவர் தன்னுடைய விருப்பத்துடன் தான் கொடுத்திருக்கிறார் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடும். அப்படி சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் இந்த முறைகேட்டை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதையும் அந்த விசாரணை குழு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆவண மோசடி மட்டுமல்ல, சட்டத்தினுடைய ஓட்டைகள் புகுந்து கொண்டு அதை சாதகமாக திரித்து இந்த முறைகேட்டை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது தரகர்களும் மருத்துவமனைகளும் கூட்டாக சேர்ந்து நடத்தி இருக்கிற மோசடி என்றது அந்த விசாரணை குழுவானது
அம்பலப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை தவறாக பயன்படுத்தாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த பரிந்துரைகளும் அந்த விசாரணை குழுவால் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதன்மையாக 2 தனியார் மருத்துவமனைகளுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருச்சி சிதார் மருத்துவமனை, அதே போல பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை. இந்த 2 மருத்துவமனைகளுக்கும் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்வதற்கான உரிமமானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த உரிமம் ஏற்கனவே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று விசாரணை குழுவானது பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தொடர்பான ஆவணங்கள் ஒரு உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யும் பொழுது, குறிப்பாக அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது அது தொடர்பான ஆவணங்களை 10 ஆண்டுகளுக்கு பராமரிக்க வேண்டும். அப்படி ஆவணங்களை பராமரிக்காமல் மோசடியாக அந்த சிறுநீரகங்களை ஏழையிடம் பெற்று அதை பல மடங்கு விற்று லாபம் பார்த்த அந்த மருத்துவமனைகள் இது போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் முறைகேட்டில் ஈடுபடும் பொழுது அந்த ஆவணங்களை அவர்கள் முறையாக பராமரிப்பதில்லை. அப்படி ஆவணங்களை முறையாக பராமரிப்பதில்லை என்பதால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகிறது. எனவே இந்த ஆவணங்கள் 10 ஆண்டுகளுக்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி விசாரணை குழுவானது பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது 2வது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். 3வதாக இந்த தரகர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக அங்கு பல தரகர்கள் செயல்பட்டு வந்தாலும் கூட 2 தரகர்களுடைய பெயர்கள் அவர்கள் வெளிப்படையாக இந்த முறைகேட்டில் இருந்து அம்பலமாகின்ற அந்த ஆனந்தன் என்று ஸ்டான்லி மோகன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 தரகர்கள் அவர்கள் மீது காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக சொன்னார்கள். யாரும் எங்களிடம் புகார் அளிக்கவில்லை. மோசடி செய்யப்பட்டவர்கள் அல்லது ஏமாற்றப்பட்டவர்கள் யாரும் எங்களிடம் புகார் அளிக்காத நிலையில் நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது போன்ற ஒரு பதில் தான் காவல்துறை வட்டாரங்களில் இருந்து கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த தரகர்களும் கூட இந்த முறைகேடுகள் அம்பலமானதன் பிறகும் கூட அவர்கள் சுதந்திரமாக சுற்றி வந்தார்கள். அப்படி செய்தி வெளியானதன் பிறகுதான் காவல்துறை அவர்களை தேடத் தொடங்கியதாக சொன்னது. அதன் பிறகுதான் அவர்கள் தலைமறைவானதாக கூறப்பட்டது. அந்த வகையிலும் கூட இந்த ஆனந்தன், ஸ்டான்லி மோகன் என்கிற அந்த 2 தரகர்களும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். BNS சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த விசாரணை குழுவானது பரிந்துரை செய்திருக்கிறது. இதைவிட மிக முக்கியமாக இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை, குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யும் பொழுது அது முறைகேடுகள் அரங்கேறிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கீகார குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. அப்படி தமிழ்நாட்டிலும் கூட 4 அங்கீகார குழுக்கள் இருக்கின்றன. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்வி இயக்கமாக இருந்தாலும் சரி, அதே போல மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இந்த 4 மருத்துவமனைகளிலும் இந்த அங்கீகார குழுக்கள், மாவட்ட அளவிலான குழுக்கள் இயங்கி வருகின்றன. இந்த குழுக்கள் முறையாக கண்காணித்திருந்தால், அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான அங்கீகார குழுக்கள் கவனத்துடன் முறையாக செயல்பட்டிருந்தார்களே ஆனால் இப்படி ஒரு மோசடி நடைபெறுவதை அவர்களால் தடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த அங்கீகார குழுக்களால் தடுக்க முடியவில்லை என்பதால் தான் அந்த மோசடியை அரங்கேறி இருக்கிறது. எனவே அந்த 4 குழுக்களையும் மீண்டும் சீரமைக்க வேண்டும் என்று அந்த விசாரணை குழுவானது பரிந்துரை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில அளவில் இந்த 4 மாவட்ட அளவிலான இந்த 4 அங்கீகார குழுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவற்றை சீரமைத்தாலும் கூட புதிதாக மாநிலம் தழுவிய அளவில் ஒரு மாநில அளவிலான ஒரு அங்கீகார குழு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஏற்படுத்தி அதன் மூலமாக கண்காணிக்க வேண்டும் என்ற பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வழங்கியதன் பிறகு முறையாக பரிசீலித்து அதில் முறைகேடுகள் ஏதும் இல்லை என்றதன் பிறகுதான் இந்த அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்கிற வகையில் அந்த பரிந்துரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிறுநீரக மோசடி தொடர்பாக இப்ப நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இது தொடர்பாக விரிவான இந்த செய்திகள் வெளியாகி அது தொடர்பான சிறப்பு நேரலைகளும் வழங்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவானது இப்படி ஒரு முக்கியமான சில பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறது என்பது ஒரு முன்னேற்றகரமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்துரைகளாக நின்று விடாமல் தமிழக அரசு இவற்றை உடனடியாக பரிசீலித்து அந்த பரிந்துரைகளை செயல்படுத்தி அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும். அது தவிர்த்து இந்த விசாரணை குழு மிக முக்கியமான ஒன்றையும் பரிந்துரைத்திருக்கிறது. இந்த சிறுநீரகம் கொடுப்பவர்கள் கடனுக்காக, அன்றாட தேவைகளுக்காக அல்லது ஒரு வறிய நிலையிலிருந்து மீள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்படி சிறுநீரகங்களையே விற்க துணிகிறார்கள். ஒரு சிறுநீரகத்துடன் வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் நிம்மதியாக வாழ்நாளுடைய இறுதி வரை ஒரே ஒரு சிறுநீரகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று அவர்களை ஏமாற்றப்படுகிறார்கள். அப்படி அல்லாமல் சிறுநீரகம் வழங்குபவர் அப்படி சிறுநீரகம் வழங்குவதற்கு தகுதியான உடல்நிலை தான் பெற்றிருக்கிறாரா என்பது மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அப்படி சிறுநீரகம் கொடையளிக்க முன்பவருக்கு முழுமையாக ஒரு மருத்துவ கவுன்சிலிங் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல,
சட்ட ரீதியான கவுன்சிலிங்கும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த ரெண்டையும் கட்டாயமாக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பரிந்துரைகளை ஏற்று மருத்துவ கவுன்சிலிங், சட்ட கவுன்சிலிங் பெற்ற ஒருவர் தான் வழங்க முடியும். அவற்றை முழுமையாக புரிந்து கொண்டதன் பிறகுதான் அத்தகைய வேலையை செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தகைய சிறுநீரகம் வழங்குபவர்களுக்கு அப்படி வழங்கியதன் பிறகு தேவைப்படும் சிகிச்சைகளையும் கொடுக்காமல் இந்த மருத்துவமனைகள் ஏமாற்றுகிறார்கள். அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இடைத்தரகர்கள் சில லட்சங்களை இவர்களுக்கு கொடுத்து விட்டு பல லட்சங்களை அவர்கள் விழுங்கி சென்று விடுகிறார்கள் என்கிற அத்தகைய ஃப்ராடு மோசடிகளும் கூட அரங்கேறி வருகின்றன. இவற்றையும் தடுப்பதற்கான இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதைவிட இந்த சமூக பொருளாதார கொள்கைகளானது இப்படி இருக்கக்கூடிய இந்த விசைத்தறி தொழிலாளர்களை போன்றவர்கள் சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் அவர்களது சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்து அது குறித்தும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போதுதான் இத்தகைய முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையமானது கிட்னி பாளையம் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு, சிறுநீரக தரகர்கள் மத்தியில் கிட்னி பாளையம் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு சென்று விட்டதென்றால் அது நம்முடைய சட்டத்தினுடைய தவறு, சமூக பொருளாதார கொள்கையினுடைய தவறு, அரசினுடைய கண்காணிப்புடைய தவறு என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டியிருக்கும். எனவே இத்தகைய தவறுகள் இனியாவது நடக்காத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, பொதுவாக தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கனிமொழி. நிச்சயமாக சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தமிழ் செய்தியுடைய எதிரொலியின் காரணமாகவே இவ்வளவு தூரம் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரஹ்மான்.